உங்க ஸ்டொமக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்தா எப்படி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு டிப்பிக்கல் இந்தியனோட டயட்டு. ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு கப் காஃபி, அப்படியே கூட தொட்டுக்கிறதுக்கு 2 பிஸ்கெட்டு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்னு வந்துருச்சுன்னா நல்லா சுகர் அதிகமாக இருக்கிற ஜாமும் மைதா பிரெட்டும். அப்புறம் 11 o'clock கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக சிப்ஸு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் அப்படியே லஞ்சுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டைம் இருக்காதுல்ல, கொஞ்சம் சோடியம் ரிச்சா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸ். சாயங்கால டைம் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக சமோசா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக 2 பரோட்டா, கூட நல்ல காரமான குழம்பு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லை, கூட கொஞ்சம் பெப்சி. இவனை இப்படியே ஓரமாக தள்ளிட்டு இவனை கொண்டு வருவோம். இப்போ ஒரு ஹெல்த்தி டயட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்ல அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் கூட சாப்பிட்றதுக்கு ஹெல்தி ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஃபைபருக்காக நிறைய அமௌண்ட் ஆஃப் வெஜ்ஜீஸ். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கலர் சேர்த்திக்கிறோமோ அவ்வளோ பெட்டர். அப்புறம் இது எல்லாமே சேர்த்தியாச்சு, ப்ரோட்டீன் நம்ம எதாவது சேர்த்தணும் இல்லை, கூட கொஞ்சம் எக்ஸும் கொஞ்சம் சன்னா. ஹெல்த்தி டயட்டுங்கிறனால வாட்டரை நிறைய குடிக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு எந்த கவலையும் கிடையாது, நம்மளுக்கு நட்ஸ் அண்ட் டேட்ஸ் இருக்குது. இந்த 2ல் உங்கள் ஸ்டொமக் எப்படி இருக்கும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒபீஸாக இருக்கணுமா, ஹெல்த்தியாக இருக்கணுமா? பிகாஸ் யூ ஆர் வாட் யூ ஈட்.